என் அன்பு குழந்தையே, தனிமையை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றாய். இந்த வாழ்க்கையில் நமக்காக எதுவும் இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். ஆனால் இன்று உன் அப்பா இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நிரந்தரமான உறவு ஒன்று வந்துவிட்டது என்பதனை உனக்கு எடுத்து சொல்வதற்காகவும் நான் சொன்னால் அதை நம்ப மாட்டாய். அதனால் அவர்களின் பெயரையும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அப்பா இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, தனிமை எப்பொழுதுமே கொடுமையான விஷயம் கிடையாது. தனிமை என்பது மிகவும் இனிமையான ஒரு விஷயம். பல விஷயங்களை பற்றி உன்னை சிந்திக்க வைக்கும். வாழ்க்கையில் தேவையான விஷயம் எது, தேவையற்ற விஷயம் எது என்பதை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். தனிமையில் இருக்கும் பொழுது யார் உன்னை குழப்பிவிட முடியாது. நீ எடுக்கின்ற முடிவுகள் சரியாக இருக்கும். உன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருப்பாய். தனிமை என்பது எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பதற்கானது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த தனிமையில் இனிமை இருக்கும். எப்பொழுது தனிமையாக இருந்துவிட்டு ஒவ்வொருவரின் பற்றியும் என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது அவ்வளவு எளிதில் விடாது. இந்த அப்பாவின் அருளால் உனக்கு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இதனை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன் வந்து விட வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையுமே நீ என்னவென்று கட்டாயமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அருளை பெற்றுவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் அதிகமாக தேவை. ஏனென்றால் அப்பா உடனிருக்கின்றார், எல்லாவற்றையும் நடத்தி தருவதாக உறுதி கொடுத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத எதையும் பற்றி சிந்தித்து கொள்ளாமல் உனக்கான நல்ல நேரத்தை நீ தொலைத்துவிடக் கூடாது. உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உன்னை எதை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதனை நிச்சயமாக உனக்கு புரிய வேண்டும். வேண்டுமென்றே கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களும் நம்மை சுற்றி தான் இருக்கின்றார்கள் என்பதை முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நம்மை பார்த்து மற்றவர்கள் சொல்கின்ற வார்த்தைகள் எப்பொழுதுமே நம் மனதை காயப்படுத்தக்கூடாது. அவர்களின் எண்ணம் அவ்வளவுதான். அவர்களின் விதிப்படி அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று நினைத்து ஒதுங்கிவிட வேண்டும். என் குழந்தையே, தனிமை என்பது சில நேரங்களில் கொடுமையான விஷயம். அது எப்பொழுது தெரியுமா? நமக்கென்று வாழ்க்கையில் யாருமே இல்லை. யாராவது ஒருவர் நமக்காக இருந்திருந்ததை நாம் அவர்களிடத்தில் பகிர்ந்திருக்கலாமே. அப்படி ஒரு வாழ்க்கை தனக்கு கிடைக்கவில்லையே, அப்படி ஒரு நேரம் எனக்கு வாய்க்கவில்லையே என்று சொல்கின்றாய் அல்லவா? இதற்கு மேலாவது ஒரு விஷயம் இருக்கிறது. எத்தனையோ நல்ல உறவுகள் இந்த வாழ்க்கையில் வந்து விட்டதாக உனக்கு தோன்றியிருக்கின்றது. ஆனால் எந்த உறவுமே உனக்கு நிரந்தரமாக இல்லை என்பது தான் உண்மை. எந்த உறவுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உனக்கு தரவில்லை என்பது தான் உண்மை. ஏறக்குறைய பிரச்சனைகள் மட்டுமே வாழ்க்கையாக மாறியிருக்கின்ற நிலையும் இருந்தது. சோதனைகளும் துன்பங்களும் தொடர்ந்து இருந்தது. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாமலேயே யாருடைய துன்பங்களையும் யாரிடத்தில் பகிர்ந்து கொண்டாலும் பிரச்சனைகள் தான் அங்கு அதிகமாக இருந்தது என்று எண்ணி என் பிள்ளை வேதனைப்படுகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை துன்பங்களுமே நடந்து முடிந்து விட்டது. இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பது மட்டும்தான் உன்னுடைய கவனத்தில் இருக்க வேண்டும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கப் போகிறது என்பதில் மட்டும் நீ கவனமாக இருக்க வேண்டும். இந்த அப்பா சொல்ல போகின்ற விஷயங்களை சரியாக செவி கொடுத்து கேள். வாழ்க்கையில் எந்த உறவும் நிரந்தரமில்லை. அப்படியே வருகின்ற உறவு உண்மையான அன்பை கொடுக்கவில்லை. எல்லோரும் தன் தேவைக்காகத்தான் பயன்படுத்தி கொள்கிறார்கள். அவர்களுக்கு என்ன தேவையோ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு என்னை ஒன்றுமில்லாத ஆளாக ஆக்கிவிட்டார்கள் என்று சொல்லி வருத்தப்படாதே. நிச்சயமாக இன்று உன் அப்பா சொல்ல போகின்ற விஷயத்தை கேட்டு மன மகிழ்ச்சி அடைவாய். உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள்,
உன் நிரந்தரமான உறவின் பெயர் என்ன என்பதனை என் மூலமாக இன்று கட்டாயமாக தெரிந்து கொள்வாய். அது மட்டும் அல்லாமல் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும், இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதையெல்லாம் கட்டாயமாக என் குழந்தை தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். நீ பட்ட கஷ்டங்களும் போதும், நீ பட்ட வேதனைகளும் போதும். இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்துவிட்டால் போதும். நீ எதிர்பார்க்கின்ற ஒட்டுமொத்த சந்தோஷமும் உனக்கே உனக்கானதாக நிச்சயம் கிடைக்கும். என் குழந்தையே, எப்பொழுதும் போல நீ இந்த வாழ்க்கையை உனக்கு மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு சரியாக பழகிக்கொள். என்ன நடந்தாலும் நான் நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற உன்னுடைய மகிழ்ச்சியான விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை எப்படியாவது நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருந்துவிட்டால் போதும். இனி எந்த நொடியும் இந்த அப்பா உன்னை மீட்டெடுத்து விடுவேன். உன்னுடைய இந்த சூழ்நிலையில் இருந்து உனக்கான நன்மைகளை கொடுத்து விடுவேன். அது மட்டுமல்ல என் குழந்தையே, நீ என்று இந்த அப்பாவின் வாக்கை கேட்டு கொண்டிருக்கின்ற இந்த மங்கள செவ்வாய்க்கிழமையில் உனக்கு நான் சொல்கின்ற வாக்கு சத்திய வாக்கு. என்றுமே உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பது தான் உண்மை. உன்னுடைய மகிழ்ச்சி நம்மிடத்தில் தான் இருக்கின்றது. அதை யாருக்காகவும் எதற்காகவும் எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை ஒருபொழுதும் உண்மையாக்கிவிடக்கூடாது. இது என்னுடைய வாழ்க்கை, நான் இப்படித்தான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி என் பிள்ளை எப்பொழுதுமே மன நிறைவோடு நீ வாழ வேண்டும். உன்னுடைய நிறைவான எண்ணங்கள் உனக்கான நல்ல நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும். நல்லது நடந்தால் உனக்கு நல்லதாகவே இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் உச்சத்தையாக உணர வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு உறவை அல்லவா உன் வாழ்க்கையில் நான் அனுப்ப போகின்றேன். அந்த உறவின் பெயர் நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன். என் பிள்ளையை எத்தனையோ மனிதர்களை நான் தேடி பார்த்தேன். உன் வாழ்க்கையில் இவர்களை நிரந்தரமான உறவாக கொடுக்க வேண்டும் என்று இவர்களின் ஆதரவு உனக்கு இருந்து விட்டால் தேவையில்லாத துன்பங்கள் இல்லாமல் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்று நானும் நினைத்தேன். ஆனால் என்னவோ யாருமே இங்கு உண்மையாக இருப்பது கிடையாது. ஒவ்வொரு நிமிடமே பேசுகின்ற வார்த்தைகளை மாற்றி மாற்றி பேசுகின்றார்கள். இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற குணங்களும் கொண்ட இந்த மனிதர்களை உனக்கு நிரந்தரமான உறவாக மாற்ற உன் அப்பாவிற்கு விருப்பமில்லை. அந்த வகையில் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான உறவாக இருக்கக்கூடிய ஒரே தகுதியை உன் தெய்வம்தான் பெற்றிருக்கிறது. அப்படியானால் இந்த அப்பா என்றும் உனக்கு நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்க போகின்றேன் என்று சொல்கின்றேன். உனக்கு புரிகின்றதா? தேவையில்லாமல் எதை பற்றியும் சிந்தித்து தேவையில்லாத இந்த மனிதர்களுக்காக உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காமல் உனக்காக என்றும் இருக்கின்ற உன் அப்பா என்னை நிரந்தரமாக உறவாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை நிச்சயமாக கொடுத்தே தீருவேன். இந்த வாழ்க்கை உனக்கு மேன்மேலும் பல கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் இந்த அப்பா உன்னுடன் இருந்து வழி நடத்துவேன் என்பதை நீ ஒருபொழுதும் மறக்க கூடாது. என்ன நினைத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உன் அப்பா உன் கரம் பற்றி நிற்பார் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்மால் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது. அதே போல் நாமும் யார்
யாருக்கும் ஒரு பொழுதும் பாரமாக இருக்கக்கூடாது. நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து கொண்டு வா. உனக்கு என்றும் உன் அப்பாவின் துணை இருக்கும் பொழுது எந்த பயமும் தேவையில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் என்றுமே ஒரு நிரந்தரமான உறவாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்பதை நினைவில் கொள். என்றும் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன்.